அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருமண தடையை நீக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி பற்றி தான். பலரோட வீடுகளில் தங்களோட மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் செய்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்வாங்க. ஆனால் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு திருமணம் தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆலயம் சென்று தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். வெறும் சாதாரணமாக தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், அல்லது சற்று வசதி படைத்தவர்கள் திருக்கல்யாண உற்சவம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இந்த பதிவில் திருத்தணி முருகன் கோவில் பற்றிய முழு விவரமும் தல வரலாறு மற்றும் அமைவிடம் போன்ற விவரங்களையும் முழு அளவில் தெரிந்து கொள்ளலாம். இது முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடு. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் அமைஞ்சிருக்குது. அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு வடமேற்க 84 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர மாநில எல்லைக்கு அருகில் இருக்குது திருத்தணி அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து திருத்தணிக்கு அடிக்கடி பேருந்து வசதியும் தொடருந்து வசதியும் இருக்கின்றது. முருகன் இந்த தலத்தில் திருத்தணிகை எனப்படும் மலையின் மீது அமர்ந்திருக்கின்றார். மலையோட இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவி இருக்கின்றது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகின்றது. சரவண பொய்கை என்ற புகழ்பெற்ற குமார தீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் இருக்கின்றது. இந்த மலையில் சன்னதிக்கு செல்வதற்கு வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களாலான ருத்ராட்ச மண்டபமாக இருக்கின்றது. இங்குள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், தாயார் வள்ளி மற்றும் தெய்வானை, தல விருட்சம் மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மட செட்டிக்குளம் மற்றும் நல்லாங்குளம். இந்த தலத்தோட புராண பெயர் சிறுதணி. இதோட தல புராணம் என்ன அப்படின்னாக்க, திருத்தணி மலைப்பகுதியில் வேடர்களோட தலைவர், அதாவது ஜிப்சி, அதாவது குறவர்கள், அவர்களோட தலைவன் நம்பிராஜன் இருந்தான். ஒரு தடவை காட்டுக்கு போனப்போ ஒரு குழந்தைய வள்ளிக்குடிக்கு அடியில் பார்க்குறான். அந்த குழந்தை திருமாலின் புதல்வி. அது சந்தர்ப்பவசத்தால் பூமிக்கு வந்தவள். குழந்தைக்கு வள்ளிக்குடிக்கு அடியில் கண்டெடுத்ததால் வள்ளியின் பெயர் சூட்டி வளர்த்து வர்றான். பருவம் அடைஞ்ச வள்ளி அவங்க பயிர் வச்சுருந்த திணை காட்டில் காவல் காக்குறாங்க. அப்போ அவளை ஆட்கொள்கிறதுக்காக முருகன் முதியவர் வடிவில் வர்றாரு. வர்றவர் வள்ளி மேலே காதல் கொள்கிறார். வள்ளியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணன் கணேசனின் உதவியை கேட்கின்றார். கணேசரும் யானை வடிவெடுத்து வள்ளியை பயமுறுத்துறாரு. பயந்தோடைய வள்ளி கிழவர் முருகனை தழுவிக்கொள்கிறாள். அவளது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகன் என அறிந்த வள்ளி அவருடன் இணைந்தாள். வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் இன்றும் ஆபத்சகாய விநாயகர் என்ற பெயரில் ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார். இச்சா சக்தியாகிய வள்ளியம்மையை இந்த தலத்தில், அதாவது திருத்தணியில் திருமணம் செய்து கொண்டு இனிதே வீற்றிருப்பதால் திருத்தணியின் சிறப்புக்கு இதுவே காரணமாக இருக்கின்றது. எனவே திருமண தடை நீக்குவதற்கு இந்த கல்யாண முருகனுக்கு அபிஷேகம் செய்தோ அல்லது திருக்கல்யாண உற்சவம் செய்தோ அல்லது சாதாரணமாக தரிசனம் செய்தோ பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கோவிலின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, இங்குள்ள மூலஸ்தானத்தில் மயிலுக்கு பதிலாக யானை இருக்குது. இந்திரன் தன்னோட ஐராவதம் எனப்படும் வெள்ளை யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது அப்படின்னு நம்பப்படுது. தனது ஐராவதத்தை முருகனுக்கு அளித்ததால் இந்திரனோட செல்வம் படிப்படியாக குறைய தொடங்கியது. எனவே முருகன் ஐராவதத்தை திருப்பி கொடுக்க முன் வர்றாரு. அப்போ இந்திரன், எனக்கு ஐராவதத்தை திருப்பி தர வேணாம், ஆனால் என்னுடைய திசையை நோக்கி இந்த ஐராவதம் இருக்கு மாதிரி அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் இங்கே இருக்கிற யானைகள் அனைத்துமே கிழக்கு நோக்கி, இந்திரனோட திசையான கிழக்கு நோக்கி தான் இருக்குது. அதே போலவே மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற முருகன் சிலையில் வேல் இல்லை. அலங்காரம் செய்யும்போது மட்டும் வேல் சாத்தப்படுது. சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ர வேலுடனேயே முருகன் காட்சி தருகின்றார். முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் இங்கு வேல் கிடையாது. சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வர்றதால போரிட்டதுக்கான அடையாளமாக இந்த தலத்து மூலவரோட நெஞ்சில் ஒரு துவாரம் இப்பொழுதும் இருக்கிறதா சொல்கிறாங்க. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்கார தீர்த்தம் மலையில் இருக்குது.
மூலவர் சன்னதி மேலே உள்ள விமானம் 6 தளங்களை கொண்டதாக இருக்குது. இந்த தலத்திற்கு குன்றுத்தோர் அடல் என்ற சிறப்பு பெயர் அதனால தான் ஏற்பட்டது. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களோட போரிட்டு வெற்றி பெற்றதன் அடிப்படையில் கந்தசஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பது இல்லை. அன்னைக்கு முருகனை குளிர்விக்கிறதுக்காக 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வாங்க. அது மாதிரி கந்தசஷ்டி விழா மட்டும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இங்குள்ள கஜவள்ளி வள்ளியும் தெய்வானையும் இணைந்த அம்சமாக கருதப்படுது. வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கின்றாள். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளி வாகன பவனி நடைபெறும். இங்கு அளிக்கப்படும் சந்தன பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது, சிறப்பு வாய்ந்தது. முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தன கல்லில் இந்த சந்தனம் அரைக்கப்படுது. இந்த சந்தனம் அந்த கல்லில் அரைக்கப்படுற சந்தனம் மட்டும்தான் சார்த்தப்படும். இதில் சிறிதளவு நீரில் கரைச்சி கொடுத்தாலே தீராத நோய்களும் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. விழா காலத்தில் இந்த பிரசாதம் கிடைக்கும். மேலும் முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை அன்று கல்ஹார புஷ்பம் என்னும் மலரால் வழிபட்டதாக புராணம் சொல்லுது. 3 நாள் நடக்கக்கூடிய இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார். இந்த நாளில் மலர்காவடி எடுத்து முருகனை வழிபடுவோர் நினைத்தது நிறைவேறும். ஆடி கார்த்திகை அன்று தெப்பத் திருவிழாவும் நடக்கும். அனைத்து கோயில்களிலும் விநாயகரை அதாவது பிள்ளையாரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த தலத்து ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்கின்றது. வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் இருக்கின்றது. மூலஸ்தானத்திற்கு பின்புறம் இருக்கின்ற சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கின்றார். கைகளில் அட்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகன் தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடக்கின்றது. குளிர்காலம் என்பதால் முருகன் மீதான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகின்றதாம். அதே மாதிரி புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கும் படி பூஜை நடத்தப்படுகிறது. 365 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடப்படுகின்றது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கின்றது. தமிழ் புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகம் நடக்கின்றது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை 4 நாய்களோட தரிசிக்கலாம். ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் 3 நாய்கள் பீடத்தை சுற்றியும் உள்ளன. இவை 4 வேதங்களாக கருதப்படுகின்றது. இவரை வழிபட்டால் கல்வியில் புலமை பெற முடியும். ஆண்டிற்கு 2 முறை அதாவது சித்திரை மற்றும் மாசி மாதங்களில் திருக்கல்யாண உற்சவம் நடத்தப்படுகின்றது. திருமால் ஆலயங்களைப் போலவே முருகனோட திருப்பாத சின்னத்தை அதாவது சடாரிய பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணிகை கோயிலின் தனி சிறப்பு. திருத்தணி மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கை உள்ள புனித குளத்தின் நீர் கந்தகம், இரும்பு மற்றும் பல கனிமங்களால் செறிவூட்டப்பட்டதாக அறியப்பட்டுள்ளது. அதன் நோய் தீர்க்கும் விளைவுகளுக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஒரு நபர் அங்கு நீராடியவுடன் அவரது உடல் மற்றும் மன பிரச்சனைகள் இரண்டிலும் குணமடைவதாக நம்பப்படுகின்றது. மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னாக்க, மார்ச் மாதத்தில் தொடர்ந்து 3 நாள் சூரியனோட ஒளி கதிர்கள் கருவறைக்குள் பிரவேசிக்கிறது. முதல் நாள் அது முதன்மை தெய்வத்தின் அதாவது முருகனோட பாதங்களை தொடுது. 2வது நாள் அதன் இதயத்தில் விழுகிறது. 3வது நாளில் அது தலையை தொடுது. சூரியனோட கதிர்கள் தலைப்பகுதியில் பிரவேசிக்கின்றது. இது ஒரு அதிசயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பிரார்த்தனை தலம். திருமண வரம் வேண்டி திருமண தடை இருக்கிறவங்க முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள் பெறுவதற்காகவும் இந்த முருகனை வேண்டிக்கிறாங்க. இந்த தல முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பங்களும் கோபமும் விலகிவிடும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறின பக்தர்கள் மொட்டை போடுறது, எடைக்கெடை நாணயம் வழங்குறது, பொங்கல் படைக்கிறது, சுவாமிக்கு சந்தனக்காப்பு, பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம், நெய் விளக்கேற்றுதல், பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல் ஆகிய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க. திருமண தடை விலகி திருமணம் நடைபெறவங்க மகிழ்ச்சியோட திருக்கல்யாணம் செய்து நன்றி தெரிவிக்கிறாங்க.
திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து திறந்திருக்கும். எனவே அனைவரும் தங்கள் இல்லத்தில் இனிதாக திருமணம் நிறைவேறுவதற்காகவும் திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமைவதற்காகவும் திருத்தணி முருகனை வழிபட்டு பலனடைய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.